உலகம் உங்களை குறித்து பொல்லாதவர்கள் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் மெர்சிஃபுல் மிஷனரி மினிஸ்ட்ரியின் சார்பாக நன்றி வாழ்த்தலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை பாருங்கள். நாமளும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நன்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குரியதான வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது கர்த்தரும் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். ஒருவேளை உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து அநேகர் தவறான பொய்யான சாட்சிகளை கொடுக்கலாம். ஆனால் அது இந்த பூலோகத்தில் உள்ளதான மனிதர்கள். பரலோகத்தின் தகப்பன் உங்களை குறித்து நற்சாட்சி கொடுக்கத்தக்கதான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். எந்த ஒரு மனிதனையும் நம்மளால் பிரியப்படுத்தி வாழ முடியாது. அவர்கள் நாம் வேண்டும் என்று சொன்னால் நம்மை குறித்து நல்ல சாட்சிகளை கொடுப்பார்கள். நம்ம வேண்டாம் என்று சொன்னால் தவறான சாட்சிகளை கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும்போது நம்மை குறித்து நற்சாட்சிகளை தேவன் கொடுப்பார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு சாட்சி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆமென். God bless you.